சென்னையில் உள்ள பியூட்டி பார்லரில் பணியாற்றி வருகிறார் அந்த 19 வயது இளம்பெண். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த இளம்பெண்ணின் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் இளம்பெண் நிர்வாணமாக இருப்பது போன்ற வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் பகிரப்பட்டன. இதை கண்ட குடும்ப உறுப்பினர்கள் இளம்பெண்ணிடம் இதுகுறித்து கேட்டபோது அதில் வருவது தான் இல்லை என கூறியதோடு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டு உயிரை மாய்த்துக் கொள்ளும் எண்ணத்திற்கு சென்றதாக கூறிய அவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆதாரங்களுடன் புகார் அளித்துள்ளார். AI தொழில்நுட்பம் பூதாகரமாக வளர்ச்சியடைந்திருக்கிறது. குறிப்பாக இறந்தவரின் குரல், புகைப்படம், வீடியோ என கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உருவாக்கி வீடியோக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. இது ஒருபுறம் இருக்க, AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சைபர் கும்பல் அரங்கேற்றும் மோசடி சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் வழக்கறிஞர் அருண், இளம்பெண்ணை போல AI மூலமாக ஆபாச வீடியோக்களை உருவாக்கி சைபர் கிரைம் கும்பல் பரப்பி வருவதாகவும், இந்த வீடியோக்களை இளம்பெண்ணின் டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற ஐடிக்களுக்கு அனுப்பியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இளம்பெண்ணை ஒரு ஹோட்டலுக்கு சென்று ஆண் நண்பருடன் உல்லாசமாக இருப்பது போல வீடியோ எடுத்து அனுப்ப வேண்டும், இல்லையேல் அனைவருக்கும் இந்த வீடியோவை பரப்புவேன் என அவர்கள் மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். சிஸ்டரோட ஃபோட்டோ வீடியோ AI மூலமாக கிரியேட் பண்ணி அதை சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் ஃபுல்லாகவே. ஸோ இதனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ப்ளஸ் அவங்களோட மேனேஜர், ஜாப் கொடுத்த மேனேஜர் எல்லாமே இவங்களை தப்பாக நினச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேக் வீடியோ. ஸோ அதை தான் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கோம். ப்ளஸ் அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், லாஸ்ட் வீக் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் காப்பியும் இருக்குது, ஃபேக்காக க்ரியேட் பண்ணது. சர்க்குலேட் பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் ஒரு ஹோட்டல் போங்க, ஹோட்டல் போயிட்டு ரூம் புக் பண்ணுங்கள், அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், கூட யாராவது ஒரு பையனை கொண்டு போங்க, அவங்க கூட சேர்ந்து ஒரு வீடியோ எடுங்க, அந்த வீடியோ எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். அப்படி நீங்கள் அனுப்பலைன்னா நான் எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணுறேன், உங்கள் வீட்டுக்கு, உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்ருவேன். இதை தான் இவங்களுக்கு த்ரெட்டன் பண்ண மெசேஜ். குறிப்பாக அந்த சைபர் கிரைம் கும்பல் உடனடியாக வீடியோ பரப்பும் ஐடிக்களை டீஆக்டிவேட் செய்து வேறு ஒரு ஐடி மூலமாக மீண்டும் மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கும்பல் AI மூலமாக உருவாக்கிய இளம்பெண்ணின் ஆபாச வீடியோக்களை விற்பனை செய்து அதை பிட்காயின் மூலமாக மட்டுமே பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இப்படி நாடு முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் 70 விழுக்காட்டு பெண்கள்